இன்னும் உனக்கு அந்த கொலவெறி அடங்கலையா? இன்னும் உனக்கு அந்த கொலவெறி அடங்கலையா? இன்னும் உனக்கு அந்த கொலவெறி அடங்கலையா? என்னங்கடி ஆயுத பூஜை கொண்டாடிட்டீங்களா? என்னங்கறியா வாடி போடின்னு சொன்னீங்க, வாயை கிழிச்சு போடுவேன் கிழிச்சு. அந்த ரவுடி ரத்தனத்தோட ஆளுங்கன்னா பெரிய கொம்பன் இல்லப்பா, நாக்கு அறுத்து போடுவேன். ஏண்டா அவங்கள வாடி அடிக்காதீங்க. நான் எப்போ கண்டேன்? அக்கா உங்க சுண்டல்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும்க்கா, கொஞ்சம் சுண்டல் கொடுக்கா. அப்படி மரியாதையா கேட்கணும். கொண்டாந்து தர்றேன். என்னடா இந்த வெட்டு வெட்டிட்டு போறா? பழைய பாட்டு இல்ல. என்ன கடப்பார என்னங்கண்ணே, ஆயுத பூஜை எதுக்குடா கொண்டாடுறாங்க? அவன் செய்யற தொழில நல்லா ஓஹோன்னு வரணும், நல்லா விருத்தி அடையணும், நல்லா வருமானம் பெருகணும், ஆயுத பூஜை கொண்டாடுறாங்கண்ணே. வக்கீல் எதுக்காக கொண்டாடுறாரு? அதான் கொலை எல்லாம் பெருகணும், கேஸுக்கு வரணும், அதனால வருமானம் பெருகணும்னு வக்கீலுக்கு கொண்டாடுவாங்கண்ணே. டாக்டர் எதுக்காக கொண்டாடுறாங்க? வியாதிகள் பரவலா பரவிச்சுன்னா நோயாளிங்க வருவாங்க, வருமானம் பெருகும், அதனால டாக்டர் கொண்டாடுறாங்கண்ணே. ஓஹோ, அப்ப நம்ம நாட்டுல அவன் சுயநலத்துக்காக பண்டிகை கொண்டாடுறாங்க. டேய், நம்ம கேட்ல காசு வாங்குறது தப்பே இல்லடா. வாடா. தன்னா தன்னா, நீ ஏன்டா வந்து உயிரை எடுக்கிற? உங்க அக்கால வர சொல்ற, உன்னை வச்சு ஊஞ்சல் ஆடுறது. அக்காவோட ஊஞ்சல் ஆடுங்க, நான் ஆடுறதுக்கு இப்ப கொஞ்சம் ஊத்துங்க. இந்த குடிச்சு தொல்ல. இதையாவது கொஞ்சம் அதிகமா ஊத்துங்க, என் உயரத்துக்கு ஊத்தாம. என் வேலை முடிஞ்சது. அக்கா வாக்கோ. உனக்கு எப்பவுமே அவசரம் தாயா. நான் என்ன ஆத்து தண்ணியா? அம்மா தண்ணி தானே. இந்த தண்ணிய போட்டா நீ எந்த தண்ணின்னே புரியல. ஆமா, ஒன்ன மீறி ஊருக்குள்ள ஒருத்தன் நுழைஞ்சானே, அவங்க ஏற்கனவே உன் தங்கச்சிக்கு உறவும் இல்ல. உனக்கு எனக்கு உள்ள உறவு நம்ம உடம்போட மட்டும்தான். நீ அத பத்தி தான் பேசணும், உனக்கு வேண்டியதை தான் கேட்கணும். எனக்கு ஏயா வெட்டி பேச்சு? எத்தனை நாளா டிவி வேணும்னு கேட்டுக்கிட்டு இருக்கேன். என்ன மட்டும் டிவிய பாக்க தெரியுதுல, நான் பாக்க வேண்டாமா? பேச்ச நிறுத்துடி. உனக்கு டிவி என்ன டெக்கே வாங்கி தரான். பச்சை நிற தேரத்தி பாத்து சிரிக்கிறானே நாக்கு குட்டி, இந்த பச்சை கிளி பிறந்த இடம் நண்டு ஓடும் சீட்டு கட்டி. பச்சை நிற தேரத்தி பாத்து சிரிக்கிறானே நாக்கு குட்டி, இந்த பச்சை கிளி பிறந்த இடம் நண்டு ஓடும் சீட்டு கட்டி. காடு வெட்டி நீரரைச்சு பாடுபட்டு உழைச்சாக்கா சேத்துல கதிராக தலகுனிஞ்சு சிரிப்பாளே, தை மாச கதிராக தலகுனிஞ்சு சிரிப்பாளே, தை மாச கதிராக தலகுனிஞ்சு சிரிப்பாளே, தை மாச கதிராக தலகுனிஞ்சு சிரிப்பாளே. ஒழுங்கா வேலை செய்ய பாக்கலாம். என்னடா சரக்கெல்லாம் ஒழுங்கா போகுதா? போதுண்ண. உள்ளையா வெளியா? வெளியதான். தலைவரே தலைவரே தலைவரே, அதோ போறாள அந்த பொண்ணுதான் ஊர் ஜனங்க முன்னாடி உங்களை மிருகம்னு திட்டினவன். மிருகம் நான் என்னன்னு காட்டிடுறேன். ஆமா தலைவரே, இதுதான் சரியான சந்தர்ப்பம். இது பாருங்க, நம்ம எவ்வளவோ ஊருக்குள்ள தப்பு பண்றோம், அது எனக்கு தப்பா தெரியல. இது ஒரு பொண்ணோட வாழ்க்கை, இந்த தப்பு மட்டும் வேண்டாம். உலகம் எதை எதை தப்புன்னு சொல்லுதோ அதெல்லாம் எனக்கு ரைட்ரா, அதனால இந்த தப்பையும் செஞ்சிடுறேன். நான் சொன்னா கேட்காம போறீங்க. கிடப்பாரு இங்க வா. என்னங்கண்ணே? ஏன்டா ஏவு அன்னைக்கு பிறந்தவனே, ஏன் விட்டியா நீ? அடிக்காதரானே, அடிக்காதரானே. எப்படி விட முடியும்? மனுஷனா நீ? கிடையவே கிடையாது, நான் மிருகம் தான்.
நல்ல வேணும் என்ன காப்பாத்திட்டீங்க. உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல. மகா, மகிழ்ச்சியா வர வேண்டிய நீ ஏன் ஒரு மாதிரியா வர? 7 வருஷமா நான் கட்டி வச்சிருந்த கோட்டையை எங்க அண்ணன் ஒரே நிமிஷத்துல இடிச்சு தள்ளிட்டான் குமார். என்ன சொல்ற மகா? ஆமா குமார், அனுமார் தன் நெஞ்ச கிழிச்சு காட்டினப்போ அதுல ராமரும் சீதையும் இருந்தாங்களாம். என் விதியை பாருங்க, என் நெஞ்சையை கிழிக்க முடியாம நெஞ்சுக்குள்ள இருக்க என் ரவையும் காட்ட முடியாம மகா மகான்னு ஓடி வந்த அவரை பார்த்து நான் என்ன கேட்டேன் தெரியுமா? மறுபடியும் இங்க கொலை பண்ண வந்தீங்களான்னு கேட்டேன். ஏன் மகா அப்படி கேட்ட? என்ன பார்க்க வந்த ரவிக்கும் அண்ணனுக்கும் வாக்குவாதம் முத்தி எங்க கொலையில முடிச்சிருமோன்னு பயந்துதான் நான் அப்படி சொன்னேன். சரி அழாத மகா, ரவியை பார்த்து நான் பேசுறேன். என்னடா கண் கலங்குற? குமார், மகா என்ன வார்த்தை சொல்லிட்டா தெரியுமாடா? தெரியும் ரவி, நீ அவளை சந்திச்ச சூழ்நிலையில உங்களுக்குள்ள ஏற்பட்ட கைகலப்புல உன்னை திரும்பவும் பிரிஞ்சிடுவோமேங்கிற வேதனையில தான்டா அந்த வார்த்தையை சொன்னா. இந்த 7 வருஷமும் மகா எப்படி இருந்தா தெரியுமா? ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் உனக்காக ஒரு நாள் கூட கோவிலுக்கு போக தவறாத உன் மகா, நீ விடுதலையாகி வெளியே வந்ததும் தான் கோவிலுக்குள்ள வருவேன்னு சொல்லி இத்தனை வருஷமா கோவிலுக்குள்ள நுழையாம இருந்தாடா. அவ வீட்டுக்கே தெரியாம சாப்பிடாம உனக்காக தினம் விரதம் இருந்தாடா. அது மட்டும் இல்ல, அந்த சுடும் வெயில்ல அத்தனை படிக்கட்டுகளையும் ஏறி இறங்கி சுத்தம் பண்ணுனா. இன்னைக்கு கூட வெள்ளிக்கிழமை தான்டா. இந்நேரம் உன் மகா அந்த கோவில தான் சுத்தம் செஞ்சுக்கிட்டு இருப்பா. நீ வேணா போய் பாரு. மகா, நான் தான் வந்துட்டேன்ல. நான் தான் வந்துட்டேன்ல. சரி உருத்துக்குன்னு இருந்த ஒரே மச்சான கொலை பண்ணி உள்ளுக்குள்ள ஒலை கொதிக்கிற மாதிரி கொதிக்க வச்சவனோட உனக்கு காதலாடி? என் மச்சானுக்கு உன்னை கட்டி வச்சு மனுஷனா வாழ நினைச்ச என் ஆசையில மண்ணள்ளி போட்டவன் உனக்கு புருஷனாடி. உன்னால எல்லாமே போச்சு. தென்னந்தோப்பு, மாந்தோப்பு, வாழைத்தோப்பு, அரண்மனை மாதிரி வீடு அத்தனையும் போச்சடி. இங்க பார், என்ன குடிகாரனா பாத்திருக்க, ஆனா கொலைகாரனா பார்த்ததில்ல. இன்னொரு தடவை உன்னை அவனோட பார்த்தேன், உன்னை எரிச்சிடுவேன்.
ஐயா கேட்ட திறந்தாச்சு. உங்களை விவரம் புரியாம பேசிட்டோம், எங்களை மன்னிச்சிருங்க. காற்றும் நீயே, கடலும் நீ, வானமும் நீயே, பள்ளலும் நீ. போதும், கூழ்ந்தது போதும். பணத்தை கொடு. என்ன ஆ? 5 கேட்டதுக்கு 500 கொடுத்தா, ஆ. 500 கொடுத்தா 1000 கொடுக்க மாட்டேன். அப்படியா? கொடு. ஆப்பிரிக்காவில் ஏண்டா 500 கொடுத்தா 1000 கொடுப்பானா? நீங்க தான் கொடுக்க சொன்னீங்க. நான் கொடுக்க கொடுத்தாரா? இப்ப போயிட்டானடா. நம்மளே இவன் எத்தனுக்கு எத்தனை இருக்கானே. இந்த காட்டருமை ஊருக்குள்ள போய் என்னென்ன பண்ண போகுதோ. ஏண்டா இந்த ஊர்ல பொம்பளைங்களே இல்லையாடா? எல்லாம் ஆம்பளைங்களா போறானுங்க. அதுவும் உன்ன மாதிரி அசிங்கமானவங்களா இருக்கானுங்க. பொம்பளைங்க இல்லாத ஊர்ல ஆம்பளைங்களுக்கு என்னென்ன வேலை? பின்ன எங்கடா பொம்பளைங்களே காணோம்? உங்களுக்கு அழகான பொண்ணுங்க தானே வேணும். பகல்ல குளத்தங்கரையில பாக்கலாம், சாயந்தரம் கோயில்ல பாக்கலாம். ஏண்டா இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, அவ டிவில ஒளிய பாத்துக்கிட்டு இருப்பாளுங்க. இன்னைக்கு எவடா கோயிலுக்கு வரப்போறா? குறுக்கால் தாண்டா இருப்பாரு. குறுக்கல் வேண்டாங்க, குளத்துக்கே போ. சீக்கிரம் வாங்க, குளத்துல சைஸ் வாரியா இருக்கும். எது வேணுமோ நீங்களே செட்டப் பண்ணிக்கங்க. அப்புறம் அது நல்லா இல்ல இது நல்லா இல்லன்னு ஏன் உயிரை வாங்காதீங்க. ஏய் வாடா, குளத்துக்கு போனா பொண்ணுங்களை பாக்கலாம்னு சொல்லி அழைச்சிக்கிட்டு வந்த. இவளுங்க என்ன பொண்ணுங்களாடா? இவளுங்களை விட குளம் தாண்டா நல்லா இருக்கு. அண்ணே, நீங்க எந்த மாதிரி பொண்ணுதான் வேணுங்கிறீங்க? அத ஏண்டா கேக்குற? மப்பும் மந்தாரம்மா, கொத்தும் குலையுமா, தல தல தலன்னு இருக்கணும்டா. ஆசை பாரு. ஏமா இந்த ஊர்ல அழகான பொண்ணுங்களே இல்லையா? ஏ, என்ன பார்த்தா அழகா தெரியலையா? இந்த ஊர்லயே நான் தான் ரொம்ப அழகு. என் பேரு அழகு சுந்தரி. ஏண்டா இந்த ஊர்லயே இந்த பொண்ணுதான் அழகுன்னா மத்த பொண்ணுங்க எப்படி இருப்பாளுங்க? அண்ணே, ஒவ்வொரு பொம்பளையும் மத்த பொம்பளைய விட தான் தான் அழகுன்னு நினைப்பாங்க. அவ அந்த நினைப்புல சொல்லிட்டு போறா. வாங்க ஊருக்குள்ள போய் பாப்போம். சரி வா. ரவி, ரவி. ரவி, மகா, உன் அண்ணனுக்கு பயந்து எங்க நீ என்ன பார்க்க வராம இருந்துருவியோன்னு நினைச்சேன். என் அண்ணன் இல்ல, யார் தடுத்தாலும் உங்களை நான் பார்க்க வருவேன். ஏன்னா உங்களை பார்க்காம என்னால இருக்க முடியாது. நாம மறுபடியும் சந்திக்கிறது தெரிஞ்சா உன் அண்ணன் மனுஷனாவே இருக்க மாட்டான். அவன் எப்பதான் மனுஷனா இருந்தா? அதனாலதான் சொல்றேன், இவ்வளவு செஞ்ச உன் அண்ணன் சும்மா இருக்க மாட்டான். அவன் ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன். உன்னை எழுந்து என்னால வாழ முடியாது. ரவி, யாருக்கும் தெரியாம நம்ம கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்சிருந்தா எப்போ நம்ம கல்யாணம் நடந்திருக்கும். அதுவா நம்ம ஆசை? எந்த அண்ணன் உங்களை அடிச்சானோ அந்த அண்ணன் தாலி எடுத்து கொடுத்து, எந்த ஊர் உங்களை கேவலமா பாத்துச்சோ அவங்க எல்லாரும் அடிச்சது போட்டு நம்ம கல்யாணம் நடக்கணும். அது மட்டும் இல்ல, என் லட்சியமே நீங்க பெரிய கவிஞன் ஆகணுங்கிறதா. உன் லட்சியம் நிறைவேற வரைக்கும் காத்திருந்தா நான் கவிஞன் ஆகலாம். ஆனா உனக்கு நான் கணவனாக முடியாது. இல்ல ரவி, கடவுள் நமக்கு துணை இருப்பாரு. அப்படித்தான் நானும் நினைச்சேன். ஆனா இப்பெல்லாம் கடவுள் காதலிக்கிறவங்க பக்கம் இல்ல, காதலை தடுக்கிறவங்க பக்கம் தான் இருக்காரு. சரி, நீங்க கடவுளை நம்ப வேண்டாம், எங்க அண்ணனை நம்ப வேண்டாம். ஆனா என்ன நம்புறீங்கல்ல? நம்புறேன் மகா, நம்புறேன். அந்த நம்பிக்கை நிச்சயம் நம்ம 2 பேரையும் சேர்த்து வைக்கும் ரவி. என்னண்ணே இது? இந்த ஊர்ல புதுசா வாங்கின தோப்ப பார்க்க போறோம்னு சொல்லிட்டு போற தோகமையிலேயே பாத்துட்டு நிக்கிறீங்க. புதுசா எதை பார்த்தாலும் அண்ணன் இறங்கி பாத்துருவாரு. பக்கா படிக்கு முக்கா படியா இருந்தாலும் பாக்குறதுக்கு பாப்பா டாப்பா இருக்காடா. ஐயோ வேண்டாண்ணே, டப்பா டான்ஸ் ஆடிடா. ஏண்டா அவன் ரத்தனத்தோட தங்கச்சி. பொண்டாட்டி இருந்த தாண்டா வம்பு. தங்கச்சி தானே, போட்டுற தும்பு. அண்ணே, செக் போஸ்ட வசூல் பண்றது, சாராயம் காய்ச்சறது, இந்த ஊர்ல நடக்கிற அடாவடித்தனம் அத்தனைக்கும் மொத்த குத்தகக்காரனே அவன். வேண்டாண்ணே பொல்லாப்பு.
யாரை எப்படி விலைக்கு வாங்கணும்னு இந்த பணங்குடி மைனருக்கு தெரியுடா. ஏற வண்டியில